भक्तजनार्तिहं त्वत्पितृत्वमन्येषु विचार्यतोर्णं संवेवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीरसुम्मं शरणं प्रपद्ये योनित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मौ व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मन् गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदये प्रपद्ये। निरवध्यानां षद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षटकोपमुनीश्वरं श्रीरङ्गेशयतीन्दुना करुणया असौ स्यादिति प्रेक्षितं ख्यातश्रेणसम्भकार्यमुनिपादां पुदयन्तीं दान्तिक्षान्ते दयादिभिः शुभगुणैर्भान्तं बुधाग्रेसरं श्रीमद्रङ्गशटारियोगितिपतिं श्रेयोनिधिं संश्रये श्रीमत्श्रीरङ्गपृथ्वीश्वर षडरिपणा संयमेन्द्रेण दृष्टं निस्तात्मानं नृसिंहे नरहरिषडजित्योगिनेतु प्रसादात् प्राज्ञश्रीरङ्गकार्यप्रभव इति पदेः प्राप्तलक्ष्मीर्सिंहास्थानं सेवेतीन्द्रं सकलगुणयतिं वीररघ्वीच्चटारिं श्रीरङ्गनाथषडकोपयतीन्द्रदृष्टं लक्ष्मीनृसिंहषडजित्करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराट् षडकोपहृद्यं वेदान्तदेशिकेतीन्द्रमहं प्रपद्ये। श्रीमद्रङ्गशटारि संयमिवराल्लब्धागमान्तद्वयं श्रीमद्वीररघुद्वहातषडजित्पादारविन्दाश्रयं श्रीमद्वेदपदं सदेशिकयतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीण शासनवशं नारायणं योगिनं वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमनवद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्येतद्विकपाभिषिक्तं श्रीरङ्गनाथैरिशेखरमाश्रयामः। श्रीमद्रङ्गशटारियोगिन्यस्तात्मरक्षावरं श्रीमद्वीररघोद्वहारि लब्धागमान् तद्वयं ईर्ष्याडम्ब विवर्जितं शुभगुणैर्भान्तं महद्वंशं वन्दे वत्सविभूषणं बुधवरं कृष्णमार्यं सदा तत्त्वेनैश्चितजितेश्वर तत्स्वभाव भोगापवर्गतदुपाय गतिरुदारः सन्दर्शयन्निरमिमीतपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् श्रीविष्णुचित्तपदपङ्कजसङ्गमाय चेतो मम स्पृहयते नित्यमतः नो चेन्ममापि यतिशेखरभारतीनां भावः कथं भवितुमर्हति वाग्विधेयः। जागदंशं नम्बो 31வது அத்தியாயத்தை பார்க்கிறோம். 31வது அத்தியாயத்துல அந்த தேவர்களுக்கும் பகவானுக்கும் ஒரு யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்துல பாரிஜாத விருட்சத்தை பகவான் எடுத்துட்டு போறச்சே அப்புறம் அந்த தேவர்களை எல்லாம் ஜெயிக்கிறார். ஜெயித்து இந்த இந்திரன் எல்லாம் தோத்து போனா விட்டு இந்த இந்திரன் பகவான ஸ்தோத்திரம் பண்ணா, நீ யாருன்னு தெரியும் உன்ன அப்படின்னு எல்லாம் சொல்லி உன்னை அபராத க்ஷமங்கள்லாம் பண்ணிக்கிறான். அதுக்கு மேல சொல்றாரு பராசரர், சம்ஸ்துதோ பகவான் இத்தம் தேவராஜேன கேசவஹா பிரஹஸ்ய பாவ கம்பீரம் உவாச்ச இந்திரம் திஜோத்தமா. இந்திரன் அவர் ஸ்தோத்திரம் பண்ணி முடிச்ச உடனே பெருமாள் சிரிச்சுண்டே அவனுக்கு பதில் சொல்றார். ஸ்ரீ கிருஷ்ண உவாச்ச தேவராஜோ பவான் இந்திரோ வயம் மர்த்யா ஜகத்பதே க்ஷந்தவ்யம் பவதா பவதே பவதைஹி ஏவ இதம் அபராத கிருதம் மம பாரிஜாதம் தருஷ்சாயம் நீயதாம் உச்சிதாஸ்பதம் விஹீதோயம் மயா சக்ர சத்யாவச்சன காரணாத் வஜ்ரம் சைதம் கிரஹாண தம் யதத்ர பிரஹிதம் त्वया தவ ஏவ ஏதத் பிரஹரணம் சக்ர வைரி விதாரணம் சொல்ற. இப்போ ஸ்தோத்திரம் பண்ண உடனே பெருமாள் அவனை பார்த்து சொல்றார், அப்பா நீ தேவர்களுக்கெல்லாம் தலைவன், தேவராஜா பவான் இந்திரஹா வயம் மர்த்தியா ஜெகத்பதே, நாங்கள்லாம் மனுஷர்கள், நீ எல்லாம் தேவர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன். கந்தவ்யம் பவதா ஏவ, நீதான்
இந்த அபராதத்தை பொறுத்துக்கணும். நாங்கள் மனுஷர்கள்லாம் உங்களுக்கு பண்ணியிருக்கக்கூடிய அபராதத்தை நீதான் பொறுத்துக்கணும். அபராத கிருதம் நம்ம இந்த பாரிஜாத விருட்சத்தை நீயே எடுத்துட்டு போ, எனக்கு வேண்டாம். நீயதான் உச்சித ஆஸ்பதம், உனக்கு எங்க வச்சுக்கணுமோ வச்சுக்கோ. இதை நான் எதுக்காக எடுத்தேன்னா சத்யபாமா வேணும்னு கேட்டா அதுக்காக எடுத்தேன், அவ்வளவுதான். மயா சக்கர சத்யாவச்சன காரணம். அதே மாதிரி உன்னுடைய வஜ்ராயுதத்தையும் நீ திரும்ப எடுத்துக்கலாம். வஜ்ரம் ச இதம் கிரகாணத்துவம் இதற்ற கிரகிதம். நீ இந்த பிரயோகம் பண்ணினா இந்த சக்கராயுதத்தையும் எடுத்துக்கோ. இது சத்ருக்களுக்காக உங்ககிட்ட இருக்க வேண்டியது, எனக்கு வேண்டியது இல்லைன்னு கொடுக்கிறார். உடனே இந்திரன் இன்னும் அபராதக்ஷமம் பண்ணிக்க ஆரம்பிச்சுட்டான். இந்திர உவாச்ச விமோகயசி மாம் ஈஷ மர்த்தியோ அகமிதி கிம் வதன் ஜானி மகாத்வம் பகவதோ நது சூக்ஷ்ம விதோ வயம். கிருஷ்ணா, நீ ஏன் இப்படி பேசுற? விமோகயசி மா, இந்த மாதிரி நான் மனுஷன்னு சொல்லி ஏன் என்ன அப்படி மோகிக்கிற? யா விமோகயசி மாம், என்னை ஏன் மோகிக்கிறா ஈஷா? மர்த்தியோ அகம் இதி கிம் வதன்னு, என்ன மனுஷன்னு சொல்லி என்ன மோகிக்க வைக்கிறையே. ஜானி மகாத்மாம் பகவதா, நீ யாருன்னு எங்களுக்கு தெரியும். நீ சாக்ஷாத் பகவான் அப்படின்னு தெரியும். நது சூக்ஷ்ம விதோ, ஆனா உன்னுடைய சூக்ஷ்மமான ஸ்வரூபத்தை யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது. யோசி சோசி ஜகத்ராண பிரவருத்தோ நாத சம்ஸ்திதா, நீ எதுக்காக வந்திருக்கான்றது எங்களுக்கு தெரியுமா? நீ இந்த ஜகத்தை காப்பாத்துறதுக்காக இந்த மாதிரி அவதாரம் பண்ணிருக்காங்கிறது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். ஜகத சல்ய நிஷ்கர்ஷம் கரோஷி அசுர சூதன, அசுரர்களையெல்லாம் வென்று இந்த ஜகத்துல களை எடுக்க வந்திருக்க. இந்த ஜகத்தை களை எடுத்து இந்த லோகத்தை காப்பாத்துறதுக்காக தான் நீ வந்திருக்க. நீயதாம் பாரிஜாதகாயம் கிருஷ்ண துவாரவதீம் புரிம் மர்த்துலோகே துவயா தியக்தே நாதம் சம்ஸ்தாஸ்யதே புவி. இந்த பாரிஜாத மரத்தத்தை நீ எடுத்துட்டு போ, நீ துவாரகைக்கே எடுத்துட்டு போகலாம். மத்தியலோகே துவயா தியக்தே, நீ எப்ப இந்த மனுஷலோகத்தை விட்டுட்டு மறுபடியும் பன்னடி சோதிக்கு நீ எழுந்துள்ளறியோ அப்ப இந்த மரம் என்கிட்ட சேர்ந்துரும். தேவதேவ ஜெகநாத கிருஷ்ண விஷ்ணு மகாபுஜ சங்கசக்கர கதாபாணி க்ஷமஸ்வ ஏதச்ச அதிக்கிரமம். பகவானே, நான் இந்த ஜெகநாதா, நீ என்ன க்ஷமிக்கணும், இந்த சங்கசக்கரதாரியே என்னுடைய அபராதத்தை பொறுத்தருள வேணும்னு கேட்டான். ஸ்ரீ பராசரஹா ததே திக்வாச்ச தேவேந்திரம் ஆஜகாம புவம் ஹரி பிரசக்தைஹி சித்தகந்தரைஹி ஸ்தூயமானஹா சுரர்ஷிபிஹி. அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டு அவன் தேவர்கள் கந்தர்வர்கள் ரிஷிகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணா விட்டு ததா சங்கம் உபாத்தியாய துவாரகோபரி சம்ஸ்திதா ஹர்ஷம் உத்பாதயாமாச துவாரகாபாசியனா அந்துஜ. துவாரகைக்குள்ள நுழையறச்சையே தன்னுடைய சங்கநாதத்தை பண்றார். அதை கேட்ட மாத்திரத்திலேயே அங்க இருக்கக்கூடியவர்களா ரொம்ப சந்தோஷத்தை அடைகிறா. அவதீர்யாத கருடாது சத்யபாமா சகாயவான் நிஷ்குட்டே ஸ்தாபயாமாச பாரிஜாதம் மகாதரும். உடனே அந்த பாரிஜாதத்திலுடைய அந்த சத்யபாமையினுடைய தோட்டத்திலேயே அவர் அந்த பாரிஜாத மதத்தை நட்டுறார். எம் ஏபியா ஏத்ய ஜனஹா சர்வோ ஜாதிம் ஸ்மரதி பௌர்வகீம் வாஸ்யதே யஸ்ய புஷ்போத்த கந்தேன உர்வி பிரயோஜனம். யாரெல்லாம் அந்த பாரிஜாத மரத்து கிட்டக்க போறாளோ அவர்களுக்கெல்லாம் அந்த பூர்வ ஜென்ம ஞாபகங்கள்லாம் வரும். தனது பூர்வ ஜென்ம ஞாபகங்கள்லாம் வரும். அந்த புஷ்பத்தினுடைய வாசனைங்கிறது 300 யோஜனைக்கு போறதாம். சொல்றார், புஷ்போ கந்தர்வின் திரியோஜனாம் ததஸ்தேயாதவா சர்வே தேக பந்தானம் மானுஷன் ததிருஷு பாதபே தஸ்மின் கொள்வந்தோ முகதர்சனம். அந்த யாதவர்கள்லாம் அங்க மரத்துக்கிட்ட போன உடனேயே அவர்களுடைய சரீரங்கள் எல்லாம் ஒரு ஒரு தேவதைகளுடைய சரீரம் மாதிரி தோணித்து. ஏன்னா அவளுக்கு முற்பிறவி ஞாபகம் வரும்னு சொல்லியிருக்காரோ இல்லையோ. அதனால அந்த யாதவர்கள்லாம் கிட்ட போக போக அவர்களுடைய தேகங்கள்லாம் அவர்களுக்கு தேவதைகளுடைய சரீரங்களாக தெரிஞ்சுதான் அவளுக்கு. விபஜ்ய
ததுர்ஷு பாதவே தஸ்மின் குர்வந்தோ முகதர்ஷனத்தை பார்த்த பொழுது கிங்கரைஹி சமுபானீயம் ஹஸ்தி அஸ்வாதி ததோ தனம் விபஜ்ய பிரததோ கிருஷ்ணோ பாந்தவானம் மகாமதி. அதுக்கு பிறகு அந்த பிராக் ஜோதிஷத்தை ஜெயிச்சு வந்த இருக்கக்கூடிய யானைகள் குதிரைகள் அதையெல்லாம் தங்களுடைய பந்துக்களுக்கெல்லாம் அதை பிரிச்சு கொடுத்துட்டார். எல்லாம் நீங்க அப்படியே அவளுடைய யோக்கியத்துக்கு தகுந்த மாதிரி அதையெல்லாம் பாந்தவானம் மகாமதி. அதுக்கு பிறகு கன்யாச்ச கிருஷ்ணோ ஜக்ராக நரகஸ்ய பரிகிரகான், அந்த நரகாசுரன் சிறைப்பிடித்து வைத்திருந்த அந்த கன்னிகைகளை எல்லாம் தான் எடுத்துட்டு அவளையெல்லாம் தானே விவாகம் பண்ணினாராம். ததா காலே சுபே பிராப்தே உபேயே இமே ஜனார்தனா தா கன்யா நரகேணா ஆசன் சர்வதோ யாஹா சமாகிருதா. எல்லா இடத்துல இருந்தும் கவர்ந்து வந்த கன்னிகைகள் அதெல்லாம் சிறைப்பிடித்து வச்சிருந்தான். அவ எல்லாரையும் அவர் விவாகம் பண்ணில. ஏகஸ்மின்னேவ கோவிந்தா காலேதாசாம் மகாமனே ஜக்ராக விதிவது பாணின்னு பிருத்தக் கேஹேஷு தர்மதா. அவ எல்லாரையும் எப்படி கல்யாணம் பண்ணிட்டார்னா அத்தனை சரீரத்தை எடுத்துட்டாராம் பகவான். அதான் சொல்ற விதிவது பிருத்தக்கு கேஹேஷு எடுத்துட்டு ஒத்தொத்தையோடையும் தனியாவே கொடுத்தனம் பண்ணினார். ஷோடச ஸ்திரீ சகசிராணி சதம் ஏகம் ததோ அதிகம் தாவந்தி சக்கரே ரூபாணி பகவான் மதுசூதனா. அவ்வளவு ரூபங்களை எல்லாம் எடுத்துட்டா. ஏகைக்கமேவ தாஹா கன்யா மேனிரே மதுசூதனா மமைவ பாணிகிரகணம் மைத்ரேய கிருத்தவான் இது. அப்போ ஒரு கன்னிகையை நினைச்சிருந்தாளா கிருஷ்ணன் என்ன மட்டும்தான் பாணி கிரகணம் பண்ணிட்டார் அப்படின்னு ஒத்தொத்தையும் நினைச்சா. நிஷாசூச்ச ஜெகத் சிருஷ்டா தாசாம் கேஹேஷு கேசவா உவாச விப்ரா சர்வாசம் விஸ்வரூபதரோ ஹரி. எல்லாருடைய அன்னைக்கு அவ வீட்டிலேயே தங்கிட்டார் அவர். அது மாதிரி ஒத்துத்தியும் பகவான் தன்னோட தான் இருக்காருன்னு நினைக்கிற மாதிரி பண்ணினார்னு இந்த நரகாசுர விற்த்தாந்தத்தை முடிச்சார். அதுக்கு அடுத்ததாக உஷா இந்த பாணாசுரன் அந்த விற்த்தாந்தத்தை ஆரம்பிக்கிறார். 32வது அத்தியாயம். ஸ்ரீ பராசரா பிரத்யும்னாத்யாஹரே புத்ராஹ ருக்மிண்யாம் கதிதாஸ்தவ பானும் பௌமேஹே இகாத்யாம்ச சத்யபாமா வியஜாயத. இந்த ருக்மிணியின் இடத்துல பிறந்தவன் பிரத்யும்னன்னு சொன்ன அந்த சத்யபாமைக்கு பானு பௌமன் இரிகன் அப்படின்னு 3 பிள்ளைகள் பிறந்தார்களாம். சத்யபாமா தீப்திமத்தாம்பிர பக்ஷாத்யாக ரோஹிணியாம் ககிதாஹரே. ரோஹிணிக்கு தீப்திமான் தாமிரபக்ஷன் அப்படிங்கிறவாளும் அந்த ரோஹிணி இடத்துல பபூஹு ஜாம்பவத்யாம் சாம்பாத்யாக பாகுசாலினா. ஜாம்பவதியினிடத்தில் சாம்பன் அப்படின்னு பராக்கிரமசாலிகளும் தனையா பத்ரவிந்தாத்யா நாக்னஜித்யாம் மகாபலாகா. அப்போ அந்த நாக்னஜித் அப்படிங்கிற சத்யா அவரிடத்துல பத்ரவிந்தன் அப்படிங்கிறவர்களும் மித்ரவிந்தையரிடத்துல சங்கிராமஜித் அப்படிங்கிறவர்களும் பிறந்தார்கள். எவ்வளவு புத்திரர்கள்னு சொல்றாரு இப்போ. சாங்கமஜித் பிரதானாசு சைபியாஞ்ச ஹரே சுதா விகாத்யாச்ச சுதா மாத்ரியாம் காத்ரவத் பிரமுகான் சுதானு. இப்போ மாத்ரியனிடத்துல விருகன் அப்படிங்கிறவனும் அவாப லக்ஷ்மணா புத்திரானு காளிந்தியாச்ச சுதாதயா. லக்ஷ்மணாங்கிறவிடத்தில் காளிந்தன் அப்படிங்கிறவள் மூலமாகவும் சுதன் முதலியவர்களும் உண்டானார்கள். அந்யாசாம் செய்வ பாரியானாம் சமுத்பன்னானி சக்ரிணா அஷ்டாயுதானி புத்திரானாம் சகசிராணி சதம் ததா. இந்த மாதிரி ஒரு மற்றவர்களிடத்திலேயும் 8000 பிள்ளைகளுக்கு மேல பிறந்தார்கள்னு சொல்றாரு. இப்போ சகசிராணி சதம் ததா. பிரத்யும்னஹா பிரதமஹா தேஷாம் சர்வேஷாம் ருக்மிணி சுதா. இவர்களில் முதல்ல மூத்தவனாக இருக்கக்கூடியவன் யாருன்னு கேட்டா பிரத்யும் ருக்மிணியினிடத்தில் பிறந்திருக்கக்கூடிய பிரத்யும்னன். பிரத்யும்னாத் அனிருத்தஹா அபூத் வஜ்ரஹா தஸ்மாத் அஜாயத. பிரத்யும்னிடத்திலிருந்து அனிருத்தன் ரொம்ப பராக்கிரமசாலி. அவனுடைய பிள்ளை வஜ்ரன்னு பேரு. எத்திர யுத்தம் அனிருத்தோ ரணே அருத்தஹா பலேஹே பௌத்ரி மகாபலா உஷாம் பாணஸ்ய தனயாம் உபயே இமே திஜோத்தமா.
அனிருத்தனை யுத்தத்துல ஜெயிக்கவே முடியாதபடி மகாபராக்கிரமசாலியாக இருந்தான். அவன் அந்த பாணாசுரனுடைய பெண்ணாக இருக்கக்கூடிய உஷையை விவாகம் செய்து கொண்டான். அப்போ அந்த எத்திர யுத்தம் அபூத் கோரம் ஹரி சங்கரையோர் மகது, அந்த உஷைக்கும் பாணாசுரனுக்கும் நடந்த விவாகத்தினால பரமசிவனுக்கும் பிரம பகவானுக்கும் பெருத்த யுத்தம் நடந்தது. இன்னம் சகசிரம் பாகூனாம் எத்த பாணசிய சக்கரினா, இந்த பாணாசுரனுடைய 1000 கைகளையும் பகவான் சக்கராயுதத்தினால வெட்டி தள்ளினார் இந்த யுத்தத்துல அப்படின்னு சொல்ற. உடனே மைத்ரேயர் கேட்கிறார், கதம் யுத்தம் அபூத் பிரம்மன்னு மானுஷார்த்தே ஹரகிருஷ்ணயோ கதம் க்ஷயம் ச பாணஸ்ய பாகூனாம் கிருத்தவான் ஹரி. அது எப்படி சுவாமி, பரமசிவனுக்கும் பகவானுக்கும் எப்படி யுத்தம் கிருஷ்ணனுக்கும் ஏற்பட்டது, எப்படி பாணனுடைய கைகள்லாம் வெட்டப்பட்டு விட்டது கேட்கிறோம். ஏத சர்வம் மகாபாக மம ஆக்கியாத்ம் தும் அருகசி மகத் கௌதூகலம் ஜாதம் கதாம் சோதம் இமாம் ஹரே. இது கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப குதூகலமா இருக்கு. இது எப்படி வந்தது, ஒரு கியூரியாசிட்டி இருக்கு, அதை சொல்லணும்னு கேட்கிறார். ஸ்ரீ பராசரஹா உஷா பாணசுதா யத்ர விப்ர பார்வதீம் சக சம்புனா கிரீடந்தீம் உபலக்ஷ்யா உச்சைஹி ஸ்பிருஹாம் சக்ரே ததாஸ்ரயாம். இப்போ இந்த ஒரு கேட்ட உடனே சொல்ற, இந்த பாணாசுரனுடைய பெண்ணாக இருக்கக்கூடிய உஷை ஒரு சமயம் பார்வதியும் பரமேஸ்வரனையும் போய் சேவிச்சுட்டு கொண்டு வந்து அவ 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்த உடனே இவளுக்கு ஒரு ஆசை வந்து, தானும் தன்னுடைய பர்த்தாவோட இந்த மாதிரி சந்தோஷமாக இருக்க வேணும்னு ஒரு எண்ணம் வந்து. அது சொன்ன உடனே கிரீடந்தீம் உபலக்ஷ்யா உச்சைஹி ஸ்பிருகா, ஸ்பிருகான்னா ஒரு ஆசை, பெரிய ஆசை வந்தது. தது ஆசிரயாம், அதே மாதிரி ததா சகல சித்தஜா கௌரி தாம் ஆக பாமினி அலம் அத்தியர்த்த தாபேன பர்த்ரா துவமபி ரம்சியதே. இத பார்வதி தேவி புரிஞ்சுட்டு அவளுக்கு அனுகிரகம் பண்றா, கவலைப்படாதம்மா, நீயும் உன்னுடைய பர்த்தாவோட இந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறாய். இத்யுக்தா சா தயா சக்ரே கதா இதி மதிம் ஆத்மனா. அவ சொன்னா, இவ சொன்ன உடனே அது எப்போ அது வருமோ, அந்த இதையெல்லாம் கேட்ட உடனே அதையெல்லாம் எப்ப நடக்க போறதோன்னு தெரியலையே. கரிஷ்யதி ச தே பர்த்தா ராஜபுத்திரி பவிஷ்யதி. அதாவது சொல்றார், கோவா பர்த்தா மம இத்தியாக புனகா தாமா, யார் என்னுடைய பர்த்தாவாக இருக்கிறான் அப்படின்னு சொல்றார். பார்வத்யுவாச்ச வைசாக சுக்ல துவாதசியாம் ஸ்வப்னே யோ அபிபவம் தவ கரிஷ்யதி சதே பர்த்தா ராஜபுத்திரி பவிஷ்யதி. அம்மா, வைகாசி மாசம் சுக்ல சதுர்தசியிலே உன்னுடைய சொப்னத்துல யாரோட நீ சந்தோஷமாக இருக்கியோ அவன்தான் உன்னுடைய பர்த்தாவாக போகிறான் அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் சொல்லிட்டான். வைசாக சுக்ல துவாதசி, அந்த வைசாக மாசம்னா வைகாசி மாசத்துல சுக்ல துவாதசியில் சொப்னத்துல யார் ஒருத்தன் உன்னோட சந்தோஷமா இருக்கானோ அவன்தான் சதே பர்த்தா ராஜபுத்திரி பவிஷ்யதி. ஸ்ரீ பராசரஹா தஸ்யாம் திதௌ உபா உஷா ஸ்வப்னே யதா தேவ்யா சமீரிதம் ததைவ அபிபவம் சக்கரே கஷ்டித் ராகம் ச தத்ரசா. அதே மாதிரி அவ சொன்ன உடனேயே அந்த வைகாசி மாசம் துவாதசி அன்னைக்கு சுக்ல துவாதசி அன்னைக்கு ஒரு புருஷன் அவளோட ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். அபிம் சக்கரே கஷ்டித் ராகம் தத பிரபுத்தா புருஷம் அபஷ்யந்தி சமுத்சுகா ஸ்வகதோசி இது நிர்லஜ்ஜா மைத்ரேயோக்தவதி சகீம். அவ உடனே தூங்கி ஏந்து பார்த்த உடனே அவனை காணும்னு உடனே, எங்க போயிட்ட நீ எங்க போயிட்டப்பான்னு யாருன்னு தெரியாமலேயே அந்த மயக்கத்துல தன்னுடைய சகியினிடத்துல போய் கேக்குறா, எங்க போயிட்ட அப்படின்னு கேக்குறா. பாணஸ்ய மந்திரி கும்பாண்டா சித்திரவேகாச்ச தத் சுதா தஸ்யாக சக்கியா அபவத் சாச்ச பிராக கோயும் துவயா உச்சதே. அவள், அந்த தோழி யாருன்னு கேட்டா, அந்த பாணாசுரனுடைய மந்திரி கும்பாண்டன்னு ஒருத்தன், அவனுடைய பெண் சித்திரரேகான்னு பேர். அவள் யோகமாயில ரொம்ப கெட்டிக்காரி. அப்போ அவகிட்டயே இவ கேட்கிறா, இப்போ
எனக்கு நீ யாரு எங்க போயிட்டேன்னு கேட்ட உடனே அவ கேக்குறா, தஸ்யாக சக்கிய பவத்து சா பிராக கோயம் துவயா யதா லஜ்ஜாகுலா நாசி கதயாமாச சாசகி ததா விஸ்வாசம் ஆனீய சொர்வமேவ அபியவாதயது. உடனே அவ கேட்டா, பாருமா, இந்த நீ யார பார்த்து இந்த மாதிரி பேசுற? யாரையாவது நீ பாத்தியா இந்த மாதிரி? நீ யார பார்த்து இந்த மாதிரி பேசுற? நீ உனக்கு உன்னுடைய ஒரு வெக்கமா இருக்க அவளுக்கு. யதா லஜ்ஜாகுலா, லஜ்ஜாகுலா வெக்கத்தினால, கதையாமன்னா கதையாமாச சொல்லாம இருந்துட்டாவோ. ததா அப்போ அவ சொன்ன அந்த சித்திரரேகா சொல்றா, இதை பாரு, என்ன நம்பு, என்ன நம்பு, நான் யாருக்கிட்டையும் இத சொல்ல மாட்டேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டா. அப்போ சர்வமேவா விதிதார்த்தாம் து தாமாக புனச்ச உஷா யதோதிகம் தேவ்யா ததைவ தத் பிராப்தோ யோகி உபாயா குருஷ்வதம். அவ சொப்பனத்துல நடந்தது, அவ பார்வதியோட இந்த நடந்த விஷயங்களை எல்லாம் சொல்லிட்டு, இது மாதிரி எப்படியாவது நீ எனக்கு எனக்கு உதவி பண்ணணும், நான் அவனை அடையும்படி நீதான் எனக்கு அனுகிரகிக்க வேணும். அவோ சொப்பனத்துல வந்தவன் யாருன்னு கேட்டா இந்த அனிருத்தன் தான். அதாவது பகவானுடைய சாட்சாத் பேரன். அவன் தான் அவளுடைய சொப்பனத்துல வந்தவன். அவன் நீ எப்படியாவது அவனை அடையணும், அவனை எப்படியாவது அழைச்சுன்னு வந்துடணும் நீன்னு இவகிட்ட கேட்கிறான். உடனே சொல்ல, துர்விஜ்ஞேயம் இதம் வக்தும் பிராப்தும் வாபி ந சக்கியதே ததாபி கிஞ்சித் கர்த்தவ்யம் உபகாரம் பிரியே தவ சப்த அஷ்ட தின பர்யந்தம் தாவத் காலஹ பிரதீட்சிதாம் இத்யுக்த்வா அபியந்தரம் கத்வா உபாயம் தம் அதா அகரோத். அப்போ ஒரு 7-8 நாள் கழிஞ்ச உடனே அந்த அவ பாக்குற அந்த சித்திரலேகா அப்படிங்கிறவ என்ன பண்றா, சப்தாஷ்ட தினபர்யம் தாவத்காலா இத்தியுக்த்வா அபியந்தரம் கத்தா உபாயம் தம் அதா அகரோத். அவ ஒரு உபாயம் பண்ணா. என்ன பண்ணா அப்படின்னா, தத பட்டே சுரான் தைத்யான் கந்தர்வாம்ச்ச பிரதானதः மனுஷ்யாம்ச்ச விலிக்யாக அஸ்யை சித்திரலேகா விதர்சயத்து. சித்திரலேகை என்ன பண்ணா, உடனே இந்த தேவர்கள், கந்தர்வர்கள், அப்புறம் இன்னும் நிறைய அழகாக இருக்கிறவர்களுடைய ரூபங்களை எல்லாம் வரைஞ்சு பிரதானதாக முக்கியமா இருக்கக்கூடிய தேவர்கள், கந்தர்வர்கள், இவாளையெல்லாம் மனுஷர்கள், இவாளையெல்லாம் விழிக்க அசே சித்திரலேகா விதர்சயது. அப்போ இவளிடத்துல கொண்டு காண்பிச்சா. இதையெல்லாம் பார்த்துட்டு, இதுல யாராவது உன் சொப்பனத்துல வந்தானா அப்படின்னு கேட்ட உடனே, ஐ மீன் வச்சு ஐ கால் யூ பேக். விதர்சயது. அபாஸ்ய சாது கந்தர்வாம் ததோ உரக சுராசுரானி மனுஷேஷு ததோ திருஷ்டிம் தேஷு அப்படி அந்தக விஷ்ணிஷு. அந்த படங்களை எல்லாம் அப்படி தள்ளிட்டு போயிட்டா. அப்புறம் மனுஷர்கள் படங்களை எல்லாம் பார்க்கறச்சேயே விஷ்ணி வம்சத்துல வந்திருக்கக்கூடிய அந்த யாதவர்கள் அவ படங்களை எல்லாம் பார்த்துட்டு வந்தா. கிருஷ்ண ராமோ விலோக்கியா ஆசீத்து சுப்ருல் லஜ்ஜா ஜடேவசா. கிருஷ்ணன் பலராமனுடைய படத்தை பார்த்த உடனே கொஞ்சம் அவளுக்கு லஜ்ஜைய வெக்கமா இருந்தது. பிரத்யும்ன தர்சனேன விரீடா திருஷ்டிம் நின்னே அந்யதோ திஜா. பிரத்யும்னனை பார்த்துட்டு அதே சாயல்ல இருக்கக்கூடிய இதெல்லாம் பார்த்தா. திருஷ்ட மாத்திரே ததக்காந்தே பிரத்யும்ன தனையே திஜா. பிரத்யும்னனுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய அனிருத்தனை பார்த்த உடனேயே திருஷ்டியா அத்தியர்த்த விலசின்யா லஜ்ஜா குவாபி நிராகிருதா. உடனே அவ வெக்கம் ரொம்ப வெக்கப்பட்டுட்டா. உடனே விட்டுட்டு சொன்னா, வெக்கத்தை விட்டுட்டு, இவர்தான் என் சொப்பனத்துல வந்தார். சஹா அயம் இத்யுக்தே தயாசா யோககாமினி சித்திரலேகா அப்ரவீ ஏனம் உஷாம் பாணசுதா ததா. அவ உடனே சொன்னா, இந்த உஷையனிடத்துல சொன்னா, அம்மா அவன் யார் தெரியுமா? அயம் கிருஷ்ணஸ்ய பௌத்ரஹா. அம்மா இவன் கிருஷ்ணனுடைய பேரன். தே பர்த்தா தேவ்யா பிரசாதிதா. பார்வதி உனக்கு யார பர்த்தாவா அனுகிரகிச்சிருக்கா தெரியுமா? சாட்சாத் கிருஷ்ணனுடைய பேரனையே உனக்கு அனுகிரகிச்சிருக்கா. அனிருத்த இது கியாதா பிரக்யாதா பிரியதர்சனா. இவனுக்கு அனிருத்தன்னு பேரு, ரொம்பவும் புகழ் பெற்றவன். பிராப்னோஷி எதி பர்த்தாரம் இமம் பிராப்தம் தயா அகிலம்
துஷ்பிரவேஷா புரி பூர்வம் துவாரகா கிருஷ்ணபாலிதா. இவனை அடைஞ்சாச்சுன்னா உனக்கு சகல பிரபஞ்சத்தையும் நீ அடைஞ்சா மாதிரி. அதாவது நீ வந்து வந்து எல்லா ஐஸ்வர்யம் உனக்கு வந்து சேரும். ஆனால் இங்க துவாரகைக்குள்ள நுழையவே ரொம்ப கஷ்டமாச்சே. துஷ்பிரவேஷா புரி துவாரகா கிருஷ்ணபாலிதா. கிருஷ்ணன் தான் அங்க இருக்கான். சரி, ததாபி எத்தனாவது பர்த்தாரம் ஆனயிஷ்யாமி தே சகே. நான் எப்படியாவது அவனை அழைச்சுட்டு வந்துடுறேன், அவனுக்கு பர்த்தாவாக அழைச்சுட்டு வந்துடுறேன். ரகசியம் ஏதத் வக்தவ்யம் ந கஸ்யதிபி கஸ்யஜிதிபி துவயா. இந்த ரகசியத்தை நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, யார்கிட்டையும் சொல்லாமல் வச்சுக்கணும். அச்சிராத் ஆகமிஷாமி சகஸ்ர விரகம் மம. சீக்கிரம் கொஞ்சம் பொறுத்துக்கோ, இந்த செப்பரேஷன், என்னுடைய செப்பரேஷனை கொஞ்சம் பொறுத்துக்கோ, நான் சீக்கிரமாகவே அவனை கொண்டு வந்துடுறேன். யயோ துவாரவதீம் ச உஷாம் சமாஸ்வஸ்ய ததா சகி. அப்போ அவனை ஒரு மாதிரி சமாதானம் பண்ணிட்டு இந்த சித்திரலேகா அவோ துவாரகை கிளம்பி போனா. இப்போ போன உடனே அங்க சொல்ற 33வது அத்தியாயம். ஸ்ரீ பராசரஹா பாணோபி பிரணிபத்யாக்ரே மைத்ரேயாக திரிலோச்சனம் தேவா பாகு சகசிரேண நிர்விண்ணோஸ்யாஹவம் வினா. இதுக்கு நடுவுல ஒரு சமயம் இந்த பாணாசுரன் என்ன பண்றான், ஒரு தடவை போனான், பரமேஸ்வரன் சேவிக்க போனான். திரிலோச்சனம், தேவா எனக்கு 1000 கை இருக்கு, அப்படியே தெனவு எடுக்கிறது, இந்த தோலை வச்சிருந்து என்ன பண்றதுன்னு தெரியல, ஏதாவது பண்ணணும் இந்த தோலை வச்சிருந்து, ஏதாவது யுத்தம் பண்ணா தேவலை. கஷ்சின்னவ ஏஷாம் பாகூனாம் சாபல்ய ஜனகோ ரணஹா. இந்த 1000 கைகளுக்கு என்ன வேலை இப்போ? யாராவது சண்டை இருந்தால் தானே வரும். பவிஷ்யதி வினா யுத்தம் பாராய மம கிம் புஜை. இது யுத்தம் இல்லாமல் இந்த கைகள்லாம் வெறும் பாரமா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியலையே கேட்டான். ஸ்ரீ சங்கர ஓவாச்ச மயூர துவஜ பங்கஹாதே யதா பாண பவிஷ்யதி பிஷிதா ஜனானந்தம் பிராப்சியசே தொம் ததாரணம். எப்போ உன்னுடைய மயில் கொடியானது வீழ்த்தப்படுகிறதோ அப்பொழுது உனக்கு தேவாசுர யுத்தம்னு வரும். அதாவது அந்த மாம் பிசிதாசனகான மாம்சபக்ஷினகான்னு அர்த்தம். இவர்கள் எல்லாம் யக்ஷர்கள் பிசாசுகள்லாம் சந்தோஷப்படும்படியான ஒரு மகாயுத்தம் ஒண்ணு உனக்கு நடக்கும். அப்ப ததாரணம் அப்போ உனக்கு அந்த யுத்தம்ங்கிறது நடக்கும். ஸ்ரீ பராசரா தத பிரணம்ய வரதம் சம்பும் அபியாகதோ கிரகம் ச பக்னம் துவஜம் ஆலோக்கிய ஹிருஷ்டோ ஹிருஷ்டம் புனர்ஜயோ. இந்த மாதிரி அவர் சொன்ன உடனே அதை கேட்ட சந்தோஷப்பட்டு அந்த அங்க எண்ணிக்கை அந்த தன்னுடைய மயில்குடி விழும் அப்படிங்கிறத ஒரு நாள் விழுந்தது. அதை பார்த்த உடனே சந்தோஷம் வந்தது அவனுக்கு. தத பிரணம்ய ஏதஸ்மின்னேவ காலேது யோக வித்யா பலேன தம் அனிருத்தம் அதானின்னே சித்திரலேகா வராப்சரா. அப்போ இதுக்கு நடுவுல இந்த சமயத்துலதான் சித்திரலேகா என்ன பண்ணா, அந்த யோக வித்யினால யோகா, அதாவது அவளுக்கு அந்த யோகாபியாசத்தில் கெட்டிக்காரின்னு சொன்னோமோ இல்லையோ, யோக வித்யா பலேன தம் அனிருத்தம் அதா அனின்னே, அந்த அனிருத்தனை எங்க கொண்டு வந்துட்டா சித்திரலேகா வராப்சரா. கன்யாந்த புராத்யேத்யா ரமமானம் சக உஷயா விஜ்ஞாய ரக்ஷணோ கத்யா சம்சுஹு தைத்திய பூபதேகே. இதுக்கு நடுவுல அந்த அனிருத்தன் அந்த உஷையினுடைய அந்த புறத்துல அவனோட சேர்த்து வச்சுட்டு அவளோட ரொம்ப சந்தோஷமா இருக்கான் இந்த அனிருத்தன். இத அங்க காவலாளிகள்லாம் பார்த்துட்டா, கண்டுபிடிச்சுட்டா. உடனே அந்த பாணாசுரன் கிட்ட போய் சொல்றாளாம், வியாதிஷ்டம் கிங்கராணாம் து சைன்யம் தேன மகாத்மனா ஜகான பரிகம் கோரம் ஆதாய பரவீரா. உடனே கட்டளையிட்டான், அவனை போய் கொண்டுட்டு வானுங்கோ. தன் சைன்யத்தை அனுப்பிச்சு அவனோட அவனை அப்படின்னு யுத்தம் பண்ணான். அங்க போக ஒரு ஒரு அவன் உடனே என்ன பண்ணா, ஜகான பரிகம் கோரம் ஆதாய பரவீரா ஹதேஷு. உடனே இவனுக்கு அனிருத்தனுக்கு கோபம் வந்தது, ஒரு பெரிய உலக்கை எடுத்து அத்தனை பேரையும் கொண்டுட்டான். அந்த அசுர அந்த வந்தவாளையெல்லாம். ஹதேஷு தேஷு பானோபி ரதஸ்த
தத் வதோத்யதா யுத்தியமானோ யதாசக்தி யதுவீரேன நிர்ஜிதா. இதை கேட்டுட்டு உடனே அந்த பாணாசுரன் தானே ஒரு தேர்ல ஏறிண்டு யுத்தம் பண்றதுக்கு போனா அங்க யுத்தியமானோ யதாசக்தி யதுவீரேன நிர்ஜிதா. அவங்கிட்ட அனிருத்தன் கிட்ட தோத்து போயிட்டான். மாயையா யூதே தேன சததா மந்திரி சோதிதா ததஸ்தம் பன்னகா அஸ்திரேன பவந்த யுதுனன். உடனே மாய யுத்தம் புரிய ஆரம்பிச்சான். நாகபாசத்தினால அனிருத்தனை கட்டிவிட்டான். அதாவது அந்த அனிருத்தனை நாகபாசத்தினால கட்டினான். இதுக்கு நடுவுல துவாரவத்யாம் குவ யாதா அசௌ அனிருத்தே இது ஜல்பதாம் யதுனாம் ஆசிக்ஷே தம் விருத்தம் பாணேன நாரதா. அப்போ துவாரவதியில அனிருத்தனைய காணுமே, இதெல்லாம் என்னடா எங்க போயிட்டான், யார் இவனை தூக்கிட்டா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிற பொழுது ஒரு தேவர்களுடைய காரியமோ என்னமோ தெரியல, அந்த தேவர்களோட யுத்தம் பண்ணி கண்டுபிடிக்கணும்னு அவ ஒருத்தருக்கு கலா மந்திராலோசனை பண்றச்சே நாரதர் வந்தார். தம் சோணிதபுரம் நீதம் சுத்வா வித்யா விதக்தயா யூஷிதா பிரத்யம் ஜக்முகு யாதவா நாம் அமரைஹி இதி. அப்போ இந்த அவர் நாரதர் அந்த சித்திரலைய கையினால அந்த சோணிதபுரம்னு பேரு பாணாசுரனுடைய இடத்துக்கு, அந்த சோணிதபுரத்துக்கு தூக்கின்னு போயிட்டா. எல்லாத்தையும் இவர் சொன்ன உடனே ஓஹோ இது தேவர்கள் பண்ணலை, இது இந்த பாணாசுரன் அங்க அவா பண்ணதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ததோ கருடம் ஆருஹ்ய ஸ்மிருதமாத்திரகதம் ஹரிஹி பல பிரத்யும்ன சகிதோ பாணஸ்ய பிரயோ புறம். உடனே அந்த சோணிதபுரத்துக்கு கருடன் மேல ஏறி கிளம்பிட்டார் பெருமாள். அந்த கூட அந்த பலராமனும் அந்த பிரத்யும்னனும் கூட போறார். ததா கிருபாத ஸ்திரிசிரா ஜ்வரோ மாகேஸ்வரோ மகானி பாணரக்ஷார்த்தம் அபியேத்திய யுதே ஷார்கதன்வனா. அப்போ அந்த அந்த உங்களுக்கு அந்த சோணிதபுரத்துக்கு போனாரோ இல்லையோ, அப்போ அந்த பரமேஸ்வரனால அங்க ஒரு 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 மாகேஸ்வரம் அப்படின்னு பேர் அதுக்கு. அது வந்து ஒரு ஜரம்னு சொல்ற இந்த இடத்துல இங்க வரப்பொழுது அந்த சொல்ற தத்து அது புத்திர புறப்பிரவேசே பிரதமம் பிரமதைஹி யுத்தம் ஆசீன் மகாத்மனः யயோ பாண புராபியாசம் நீத்வா தான் சம்சயம் ஹரிஹி. உடனே பெரிய யுத்தம் வர ஆரம்பிச்சு. ததா திரிபாத திரிசுரா ஜ்வரோ மாகேஸ்வரோ மகான். அப்போ திரிசுரா பரமேஸ்வரனால ஜரம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாகேஸ்வரன்ற ஜரம் பானரக்ஷார்த்தம் அபியேத்திய யுதே ஷார்கதன்மனா. அப்போ பகவானோட சண்டை போட ஆரம்பிச்சார். தது பஸ்மஸ்பர்ஷ சம்பூத தாபா கிருஷ்ணாங்க சங்கமாத் அவாப பலதேவோபி ஸ்ரமம் ஸ்ரமமாமீலித ஈக்ஷணா. அப்போ அந்த ஒரு ஒரு அந்த ஜுரம் என்ன பண்ணும்னு கேட்டா, அந்த 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 ஒரு அந்த ஜுரத்தினால அந்த அது ஒரு சாம்பல எரியறதா இருக்கு. அதான் சொல்ற தத்து அந்த பானரக்ஷார்த்தம் அப்படியே சார்கதன்னா தத்து பஸ்மஸ்பர்ஷ சம்பூத தாபா கிருஷ்ணாங்க சங்கமாம். அந்த சாம்பலை தொட்டாலே அது தொட்ட உடனே என்ன பண்ணுமா, எரியுமாறு. அதனால அந்த அந்த தொட்ட உடனே பகவானுக்கு ரொம்ப தாபம் ஏற்பட்டது. அந்த உடனே என்ன பண்ணார் பலராமன் தேவேன கிருஷ்ண சங்கம் அவாப பலதேவோபி ஸ்ரமம் ஆபீலி தேக்ஷணா. உடனே கண்ணனை தொட்டதுனால அவருக்கும் அந்த கஷ்டம் ஏற்பட்டது. ததஹாச யுத்தியமானஸ்து சக தேவேன ஷார்கிணா வைஷ்ணவேன ஜுவரேன ஆசு கிருஷ்ண தேகான் நிராகிருதா. உடனே அந்த அந்த ஒரு ஒரு பகவான் வந்து வைஷ்ணவ ஜுவரம் அப்படிங்கிற தன்னுடைய சக்தியினால அங்க அந்த 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 ஜுரத்தை போக்கடித்து அது வெளியே தள்ளு. அப்போ அந்த பகவானுடைய ஒரு நாராயண வைஷ்ணவேன ஜுவரேன ஆசு கிருஷ்ணதேகான் நிராகிருதா.
நாராயண புஜகாத பரிபீடன விஹ்வரம் தம்பீக்ஷ க்ஷம்யதாம் அஸ்தியத்யாக தேவா பிதாமகா. இப்போ உடனே அந்த அந்த பகவான் பிரம்மா என்ன பண்ணாரா, இந்த இந்த அஸ்திரத்தை, இந்த ஜுரத்தை மன்னிக்க வேண்டும் அப்படின்னு கேட்ட உடனே சரின்னு சொல்லிட்டு அந்த மாகேஸ்வர ஜுரத்தை மன்னித்து விட்டுட்டார். அப்போ உடனே அந்த இந்த அது உடனே அந்த சொல்லுறான், ததச்ச க்ஷாந்தம் ஏவ இதி புரோக்வா தம் வைஷ்ணவம் ஜுரம் ஆத்மனி ஏவ லயன் நின்னே பகவான். உடனே வைஷ்ணவ ஜுரத்தை இவர் தன்னுக்குள்ள இழுத்துட்டார். அந்த அதாவது ஒரு அஸ்திரம்னு அர்த்தம் இருக்கு. ஜுர உவாச்ச மமத்வயா சமம் யுத்தம் ஏ ஸ்மரிஷ்யந்தி மானவாः விஜ்வராः தே பவிஷ்யந்தி இத்யுக்த்வா சைனம் ஜயோ ஜுரः. உடனே சைஜுரம் சொல்லித்தான், யார் ஒருத்தன் இந்த விற்த்தாந்தத்தை ஸ்மரிக்கிறானோ அவனுக்கு ஜுரத்தினால உண்டாகக்கூடிய தாபங்கள்லாம் உடனே போயிடும் அப்படின்னு சொன்ன. ததோ அக்னீம் பகவான் பஞ்ச ஜித்வா நீத்வா ததாக்ஷயம் தானவானாம் பலம் கிருஷ்ணஹா சூர்ணயாமாச லீலையா. அதுக்கப்புறம் அந்த அந்த 3 விதமான அந்த பஞ்சாக்னின்னு ஒரு 5 அக்னி, அதையெல்லாம் அந்த பஞ்சாக்னி எல்லாம் ஜெயிச்சார். ததோ அக்னீன் பகவான் பஞ்ச அக்னிகள். என்ன வியாக்கியானம் அத்திர மந்திரரூபம் ஸ்லோகாந்தரம் ஆத்யந்தவந்தः கவயः இத்தியாதி ஆத்யந்தவந்தः ஜகதாம் ஆத்யம் ததச்ச ஆத்யந்தவதः ஆத்யகர்த்தன் அக்னின் புரரக்ஷகான ருத்ரான் உச்சாரான். அப்புறம் இருக்கக்கூடிய இந்த அக்னியை அதையும் ஜெயிச்சுட்டு பகவான் என்ன பண்ற, அந்த பாணாசுரனுடைய ததா சமஸ்த சைன்யேன தைதேயானாம் பலே சுதா யூதே சங்கரஸ்சைவ கார்த்திகேயஸ்ச சௌரினா. அப்போ ஒரு பாணாசுரன் அந்த அசுர பகவானோட அந்த இந்த எல்லாரையும் அந்த சுப்பிரமணியரோட சேர்ந்துட்டு பகவானோட யுத்தம் பண்ண ஆரம்பிச்சார். சமசதே யூதே சங்கராச்சைவ கார்த்திகேயஸ்ச சௌரினா ஹரிசங்கரையோர் யுத்தம் அதீவ ஆசீத் சுதாரணம் சுக்ஷு புத் சகலாக லோகாக சஸ்திராஸ்திராம்சு பிரதாபிதா. இந்த மாதிரி பகவான் இவாளா சேர்ந்து பண்ண உடனேயே ஒரு பெரிய யுத்தம் வந்துடுத்து. அந்த 2 பேருக்குள்ள அஸ்திரங்கள்லாம் விட்ட உடனே அந்த அஸ்திரத்தினால உண்டான தாபங்கள் ஜிம்பகா பிரளயோ அயம் அசேஷஸ்ய ஜகதா நூனம் ஆகதா மேனிரே திருதிஷாக தத்திர வர்த்தமானே மகாரணே. 2 பேருக்கும் யுத்தம் வந்த உடனேயே நினைச்சுட்டாராம், வாஸ்தவத்துல மகாபிரளயமே வந்துடுத்து, லோகமே அழிஞ்சுடுத்துன்னு நினைச்சாலாம். அப்போ ஜிம்பகாஸ்திரேண கோவிந்தோ ஜிம்பயாமாச சங்கரம் ததா பிரணேஷு தைதேயாக பிரமதாச்ச சமந்ததா. அப்போ ஜிம்பகாஸ்திரம்னு சொன்னார். ஜிம்பகாஸ்திரம் ஜிம்பளம் பண்றதுன்னா கொட்டாவி வர்றதுக்கு ஜிம்பளம்னு பேரு. இவர் பெருமாள் இந்த ஜிம்பகாஸ்திரம்னு ஒரு அஸ்திரத்தை பண்ண உடனேயே எல்லாரும் அப்படியே தூங்கு கொட்டாய் விட ஆரம்பிச்சுட்டாலாம். சொல்றார், ஜிம்பகாஸ்திரேன கோவிந்தா ஜிம்பயாமாச சங்கம் ததா பிரணேஷு தைதேயாக பிரமதாச்ச சமந்ததா. இப்போ எல்லாரும் வந்த உடனே அந்த அந்த அசுரர்கள்லாம் ஓடி போயிட்டாளாம். இப்போ ஜிம்பாபிபூதஸ்து ஹரோ ரதோபஸ்த உபாவிஷத் ந சசாக ததோ யோத்தம் கிருஷ்ணேனா கிளிஷ்ட கர்மனா. இந்த மாதிரி அவர் சங்கரர் அவர் பரமேஸ்வரன் கொட்டாவிட்டு பண்ண உடனேயே அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டார் அவர். அதுக்கு நடுவுல பகவான் அந்த ஒரு உடனே சொன்னார், நசாக்காத்தோ யூத்தம் கிருஷ்ணேனா கிருஷ்ணம் கருட க்ஷத வாகாய பிரத்யும்னாஸ்திரேண பீடிதா கிருஷ்ண ஹுங்கார நிர்தூத சக்திச்ச அபயோ குஹா. இங்க அதுக்கு மேல அவர் கார்த்திகேயன் அவர் வந்த உடனேயே அந்த ஒரு வந்த உடனே கிருஷ்ணன் ஹுங் அப்படியே ஒரு ஹுங்காரம் பண்ண உடனேயே ஜிம்பிதே சங்கரே நஷ்டே தைத்திய சைன்யே குஹே ஜிதே
நீதே பிரதம சைன்யேச்ச சம்சயம் சார்கதன்மனா. இதுக்கப்புறம் அந்த அவருடைய வேலாயுதம் பறந்து போச்சு. அந்த அந்த அதுக்கு மேல நந்தினா சங்கிரஹீதாச்ச அதிரூடோ மகாரதம் பாணஹா தத்ர ஆயயோ யோத்தம் கிருஷ்ண காஷ்மி பலைஹி சகா. இந்த மாதிரி கருடக்ஷதவாகச்ச பிரத்யும்னாஸ்திரேண பீடிதா கிருஷ்ண ஹுங்கார நிர்தூதா சக்திச்ச அபயயோ குஹா ஜிம்பிதே சங்கரே நஷ்டே தைத்தியசன்னே குஹே ஜிதே நீதே பிரதம சைன்யேஜ சம்சயம் சார். இந்த மாதிரி சகல வஸ்திரங்களும் எல்லாம் போயின உடனேயே இந்த ஜம்பகாசுரன் ஓடி வந்தான். அந்த அந்த ஒரு ஒரு பாணாசுரன் அந்த நந்தின்யா நந்திகேஸ்வரர் சங்கிரஹீதாச்ச அதிரூடா மகாரதம் பாணஹா தத்ர ஆயயோ யோத்தம் கிருஷ்ண காஷ்மி பல. இவன் கிருஷ்ணனோடும் அந்த மற்றவர்களோடும் போர் புரிய வந்தான். பலபத்ரோ மகாவீர்யோ பாண சைன்யம் அநேகதா திவ்யாத பாணைஹி பிரப்ரஷ்ய தர்மதச்ச பலாயதா. உடனே அந்த பாணாசுரனுடைய சைன்யத்தை எல்லாம் பலராமன் அநேக அஸ்திரங்களை எல்லாம் வச்சு அப்படியே அழிச்சுட்டார் அவர். அப்போ அந்த எல்லாம் ஓடி போச்சு. ஆகிருஷ்ய லாங்கலாகிரேண முசலேன ஆசு தாடிகம் பலம் பலேன திருஷே பாணோ பாணைஷ்சி சக்ரினா ததா கிருஷ்ணேன பாணஸ்யா யுத்தம் ஆசித் சுதாரணம். ஆனா அந்த அதுக்கு மேல அந்த அவருக்கு ஆயுதம் கலப்பை அம்புகள்லாம் அடிச்சு எல்லாரும் பண்ண உடனேயே பாணாசுரன் கிருஷ்ணனோட யுத்தம் புரியறதுக்கு வந்தான். இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் யுத்தம் பண்றாளாம். ஆகிருஷ்ய ததா கிருஷ்ணேன பாணஸ்யா யுத்தம் ஆசித் சுதாரணம் சமஸ்ய தோரி சமஸ்யதா இஷூன் தீப்தான் காயத்ராண விபேதினா. அந்த அந்த ஒரு ஒரு இஷுன்னா இந்த அஸ்திரங்களுக்கெல்லாம் பேர் ரொம்ப கூர்மையான ஆயுது. ததஸ்ய சமஸ்யதா சமஸ்யதோ இஷூன் தீப்தான் காயத்ராண விபேதினா கிருஷ்ணா சிச்சேத பாணைஹி தான் பாணேன பிரேதாச்சிதான். அவனுடைய பானங்களை எல்லாம் துண்டு துண்டா ஆக்கினார். பானாசுனுடைய இதையெல்லாம் அந்த ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டு ஆயிருப்போம். 2 வாரம் அடித்துட்ட உடனேயே அவளுக்குள்ள சமஸ்தம் கிருஷ்ணச்சிச்சேத விவ்யாத கேசவம் பாணோ பானம் விவ்யாத சக்கரது முமுச்சாஸ்தே ததாஸ்திராணி பாணகிருஷ்ணோ ஜிகீஷயா பரஸ்பர க்ஷதிகரோ லாகவா அனிஷம் திஜ வித்யமானேஷு அசேஷேஷு ஷரேஷு அஸ்திரேச்ச சீததி பிராச்சுர்யேன ததோ பானம் ஹந்தும் சக்கரே ஹரிர் மனஹா. இது மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அஸ்திரங்கள்லாம் வந்தாலும் கூட ஒரு கடைசியில பெருமாள் பார்த்தார். பிராச்சுர்யேன ஹந்தும் சக்கரே ஹரிர் ததா அர்க்கசத சங்காத தேஜசா சதுர்ஷத்யுதி ஜக்ராஹ தைத்திய சக்கராரிர் ஹரிஹி சக்கரம் சுதர்சனம். அப்போ அந்த சக்கராயுதத்தை எடுக்க நினைச்சாரோ அந்த அந்த ஒரு ஒரு எடுத்திருந்த இந்த அங்க ஹரிச்சக்கரம் சுதர்சனம் முஞ்சதோ பான நாசாய ததச்சக்கரம். அவன் பேர்ல இந்த யுத்தத்தை விடணும்னு எடுத்தாரோ நக்னா தைத்தேய வித்யா அபூத் கோட்டரி புறத்தோ ஹரே. அப்போ கோட்டரி அப்படின்னு அசுர குலத்தினுடைய வித்யா ரூபமான ஸ்திரீ கோட்டரியின் பேர். அவ பெருமாளுக்கு எதிர திகம்பரையாக வஸ்திரம் இல்லாமல் வந்து நின்னாளாம். அப்போ உடனே பெருமாள் என்ன பண்ணாரு, அவளை பார்த்தோன்னே கண்ணை மூடிண்டு அந்த அந்த அவனை கொள்ளணும்னு எடுத்தார். முஞ்சதோ தாம் அக்ரதோ ஹரிர் திருஷ்டா மீலிதாட்ச சுதர்சனம். உடனே பெருமாள் கண்ணை மூடிண்டு சக்கராயுதத்தை எடுத்து முமோச்ச பானம் உத்திஷ்ய சேத்தும் பாகுவனம் பிபோகோ. அவனுடைய 1000 கைகளை எல்லாம் துண்டிக்கும்படியாக அவன் தலையை எடுக்கிறதுக்கு பதிலாக கைகளை எரியும்படி பண்ணிட்டா இருக்கும். கிரமேண தத்து பாகூனாம் பானஸ்யா அச்சுத சோதிதம் சேதம் சக்கரே அசுராபாஸ்த சஸ்திரௌக க்ஷயணாதிருதம். அப்போ அந்த சுதர்சன சக்கரமானது அந்த ஒரு அத்தனைய அஸ்திரங்களையும் அழிச்சுட்டு அந்த 2 கையையும் விட்டுட்டு மீதி கைகள் எல்லாத்தையும் சின்ன பின்னமாக எடுத்து
क्रमेण तत्तु बाहूनां बाणस्य अच्युत चोदितां छेदं चक्रे असुरापाः असुरापास्त शस्त्रौघ क्षणादृतं चिन्ने बाहुवने तत्तु करस्तं मधुसूदनः मोक्षुः बाणनाशाय विज्ञात स्त्रुषुः द्वीपा. அப்போ அந்த பாணாசுரனுக்காக எரிஞ்ச சுதர்சன சக்கரத்தை அவர் ஒரு மறுபடியும் பிரயோகம் பண்ணணும்னு நினைச்சிருந்த உடனே அந்த ஒரு இது பார்த்தார். சமுபைத்தியாக கோவிந்தம் சாமபூர்வம் உமாபதி விலோக்கிய பானம் தோர்தண்ட சேதா ஸ்ராவ வர்ணிதம். இப்போ ரத்தம் ஒழுகிறது, அவனை கொல்லணும்னு வந்த உடனேயே பரமேஸ்வரன் அவர் முன்னாடி கையை கூப்பிட்டு வந்து ஸ்தோத்திரம் பண்ணாராம். கிருஷ்ண கிருஷ்ண ஜெகநாத ஜானேத்வாம் புருஷோத்தமம் பரேஷம் பரமாத்மானம் அநாதி நிதனம் ஹரிம் தேவதர்ரிங் மனுஷேஷு ஷரீர கிரகணாத்மிகா லீலா இயம் சர்வபூதஸ்ய தவ சேஷ்டோ உபலக்ஷணம் தத் பிரசீத அபயம் தத்தம் பாணஸ்ய அஸ்ய மயா பிரபோ தத் त्वया नानृतं कार्यं यन्मया व्याहृतं वचः अस्मत् संश्रयो दृप्तोऽयं न अपराधी तव अव्यय मया दत्तवरो दैत्यः ततस्त्वां क्षम्यताम्यहम्. அப்போ உடனே சொன்ன, கிருஷ்ணா, நீ வந்து சாட்சாத் ஆதி அந்தமில்லாத புருஷோத்தமன், நீ சாட்சாத்ன்றத தெரியும், நீயே எல்லாமாகவும் இருக்கக்கூடியரா. அப்போ இதெல்லாம் உனக்கு வந்து ஒரு விளையாட்டு தானே தவிர வாஸ்தவத்துல இதையெல்லாம் கிடையாது. நீ அனுகிரகம் பண்ணணும். நான் வந்து இந்த பாணாசுரனுக்கு அபயம் கொடுத்திருக்கேன். அதாவது நான் அவனுக்கு கொடுத்த வரத்தை நீ பொய்யாக்க கூடாது, என்ன பெருமைப்படுத்தணும். கொடுத்தா நான் கொடுத்த வரம்ன்றது எனக்கு என்னுடைய பெருமை எல்லாம் போயிடும். அதனால நான் உங்ககிட்ட எந்த அபராதமும் பண்ணல. நான் கொடுத்த வரத்தினால இவன் வந்து அகங்காரியா இருக்கானே தவிர இவனுடைய அபராதத்தை எனக்காக நீங்க க்ஷமிச்சுக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். பிரார்த்திச்சுன்ற உடனேயே பெருமாள் சொல்றார், இத்தியுக்தா பிராக கோவிந்தா சூலபாணிம் உபாவலிம் பிரசன்னவதனோ பூத்வா கதா அமர்ஷோ அசுரம் பிரதி. உடனே அவன் பெயர்ல இருந்த அவருடைய கோபமானது தணிஞ்சுட்டு உடனே சொல்ற, ஸ்ரீ பகவான் உவாச்ச விஷ்ணு தத்தவரோ பானோ ஜீவதாம் ஏஷ சங்கரா பாக்ய கௌரவாத் ஏதன்மயா சக்கரம் நிவர்த்திதம். சரி, போனா போறது, நீ கொடுத்த வரத்தினால இவனுக்கு நான் உனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் கொடுக்கணுமோ இல்லையோ, அதனால அந்த சக்கரத்தை நான் திருப்பி எடுத்துக்கிறேன். ஆனா துவயா எது அபயம் தத்தம் தத் தத்தம் அகிலம் மயா மத்தோ அபிபின்னம் ஆத்மானம் திருட்டும் மருகசி சங்கரா. அப்போ நீ கொடுத்தா நான் கொடுத்த மாதிரி தான். அதனால ஒரு நீ தனியாவே அந்த மாதிரி இருந்துக்கோ. அதாவது நானும் திருஷ்டுமர்ஹசி யோகம் சத்துவம் ஜெகச்சைதம் சதேவாசுர மானுஷம் மத்தோ நான் அந்நது அசேஷம் எத் தத்துவம் ஞாத்தும் இஹாரகசி. அப்போ ரெண்டு பேரும் நமக்குள்ள ஒற்றுமை வேற்றுமை எல்லாம் கிடையாது. ஆனா வெளியில இதையெல்லாம் இருக்கட்டும், அதுக்கு அதான் நானும் சந்தோஷமா தான் இருக்கேன். அதனால நீ உங்க ஊருக்கு அவித்யா மோகிதம் ஆத்மானஹா புருஷா பின்னதர்ஷினா வதந்தி வேதம் பஷ்யந்தி ச ஆபயோகோ ஆந்தரம் ஹர. நமக்குள்ள வேதங்களை லோகத்துல இருக்கிறவா ஐயாமையினால கல்பிச்சுக்கிறா. ஆகனால இருக்கட்டும், உண்மை தெரியாது. பிரசன்னோகம் கமிஷாமி தொம் கச்ச ரிஷபத்வஜ. சரி, நீர் போறபடி உங்க ஊருக்கு போ, நான் திருப்பி துவாரகைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற. ஸ்ரீ பராசரா இத்யுக்தா பிரயோ கிருஷ்ணா பிராத்யும்னிஹி யத்ர திஷ்டதி தத்பபந்த பணினஹா நேஷு கருடான் நிலோபிதாக. உடனே விஷ்ணு பகவான் வந்த உடனே அனிருத்தன் இருக்க இடத்துக்கு போனார். அவன் கருடனை பார்த்த உடனே அந்த நாகபாஷங்கள்லாம் ஓடி போயிடுது, அழிஞ்சு போயிடுது. ததா அனிருத்தம் ஆரோப்பிய சபத்னீகம் குருத்மதி ஆஜக்முஹு துவாரகாம் ராமகாஷ்மி தாமோதராஹா புரீம். உடனே அவனை அழிச்சுண்டு பிரத்யும்னோடு கூட எல்லாரும் பலராமன் கிருஷ்ணன் எல்லாரும் துவாரகிக்கு வந்தா. புத்திர பௌத்ரை பரிவிருத்தா தத்ர ரேமே ஜனார்தனா தேவிபிஹி சததம் விப்ர பூபார
பூபாரதரணே இச்சையா. அப்போ எல்லாரும் அந்த அந்த பூமியினுடைய பாரத்தை எப்படி எல்லாம் குறைக்கலான்றதை எல்லாம் நினைச்சிட்டு அவள சந்தோஷமாக அந்த துவாரகையில வாசம் பண்ண ஆரம்பிச்சார். இது 32வது அத்தியாயம். 33வது அத்தியாயம் 34. அதுல இந்த பௌண்டரகவதம்ங்கிறத பத்தி சொல்ல போறார். அதுல மைத்ரேயர் கேட்கிறார், சக்கரே கர்ம மகச்சௌரிஹி விப்ராணு மானுஷீம் தனும் ஜிகாய சக்கரம் சர்வம் ச சர்வான் தேவாம்ச லீலையா யச்ச அந்யது அகரோது கர்ம திவ்யஜேஷ்டா விகாத கிருத்து தத் கத்தியதாம் மகாபாக பரம் கௌதூகலம் ஹீமே. அப்போ இந்த மனுஷ ரூபமாக வந்து பகவான் இத்தனை லீலைகள் எல்லாம், தேவதைகள் என்ன, இந்த வாழலாம் என்ன, எல்லாரையும் ஜெயிச்சு இந்த மாதிரி செய்யாரோ, இதெல்லாம் எனக்கு ரொம்ப கேட்க கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இதெல்லாம் நீ எனக்கு விஸ்தாரமாக சொல்லணும்னு கேட்கிற. உடனே ஸ்ரீ பராசரா கததோ மம விப்ரர்ஷே ஸ்ரூயதாம் இதம் ஆதராது நராவதாரே கிருஷ்ணேன தக்தா வாராணசி யதா பௌண்ட்ரகோ வாசுதேவஸ்து வாசுதேவோ அபவத்புவி அவதீர்ணः அவதீர்ணம் இத்யுக்தோ ஜனைஹி அஜ்ஞான மோஹிதைஹி ச மேனே வாசுதேவோ அகம் அவதீர்ணோ மகீதரே நஷ்டஹ ஸ்மிருதிஹி தத் சர்வம் விஷ்ணு சின்னம் அச்சீகரத்து. அங்க இன்னொரு வித்தையே சொல்ற, மானுஷத்துல இருந்து இதெல்லாம் சொன்னதெல்லாம் காசியை எப்படி வாராணசியை எரிச்ச விஷயத்தையும், அங்க பௌண்டரகன் அப்படின்ற அந்த ஒரு அந்த பௌண்டரக தேசத்துல இருக்கக்கூடிய ராஜா, அவனுடைய வம்சத்துல வந்தவன் வாசுதேவன். அவன் அந்த இதுல ஒரு நீதான் உண்மையான வாசுதேவன், நீதான் அவதாரம் செய்தவன்னு அவனை சில பேர் அந்த ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சான். கததோ பௌண்டரகோ வாசுதேவஹாத்து வாசுதேவோ அபவத் புவி, நீதான் உண்மையான வாசுதேவன், அவதீர்ணா ஜனைஹி அஜ்ஞான மோஹிதைஹி சமேனே வாசுதேவோ, அவன் உடனே ஸ்தோத்திரம் பண்ண உடனே நான் தான் உண்மையான வாசுதேவன், நஷ்டஸ்மிருதிஹி ததசர்வம், அவன் அந்த நினைத்து தன்னை ஒரு மகாவிஷ்ணு தன்னுடைய அந்த சின்னங்கள், பிரமாவுடைய சின்னங்கள், சங்கு சக்கரங்களை எல்லாம் அவன் எடுத்து வச்சிருந்தான். சமேனே வாசுதேவோ அகம் அவதீர்ணா நஷ்டஸ்மிருதி அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு சின்னம் அச்சீகரத்தை, அதெல்லாம் விஷ்ணுடைய சின்னங்களாக இருக்கக்கூடிய சங்கம் சக்கரங்களை எல்லாம் அவன் தரிக்க ஆரம்பிச்சான். தூதம் ச பிரேஷயாமாச கிருஷ்ணாய சுமஹாத்மனே தெக்தா சக்கராதிகம் சின்னம் மதீயம் நாம ச ஆத்மனா. இது மாத்திரம் இல்ல, அந்த கிருஷ்ணனிடத்த ஒரு தூதுவனை அனுப்பிச்சான். அனுப்பிச்சுட்டு, நீ வாசுதேவன் இல்ல, நான் தான் உண்மையான வாசுதேவன், அதாவது அந்த உன்னுடைய நீ வச்சுருக்கிற அந்த சங்கு சக்கரங்களை எல்லாம் இனிமே விட்டுடணும். தெக்வா சக்கராதிகம் சின்னம் மதியம் நாம, என்னுடைய சங்க சக்கரம் விட்டுடு. வாசுதேவாத்மகம் மூட தியக்தா சர்வம் அசேஷதா ஆத்மனஹா ஜீவிதார்த்தாய ததோமே பிரணதிம் பிரஜா. அப்போ என்னுடைய அடையாளம் எல்லாம் நீ விட்டுடணும், அதாவது இந்த என்கிட்ட வந்து நீ சரணாகதி பண்ணணும் அப்படின்னு வேற சொல்றான். இத்யுக்தா சம்பிரஹஸ்ய ஏனம் தூதம் பிராக ஜனார்தனா நிஜ சின்னம் அகம் சக்கரம் சமுத்ஸ்ருக்ஷே துவயி இதி வை. உடனே சொன்னார், வாஸ்தவம்பா, நீ சொல்றதெல்லாம் உண்மைதான், நான் என்னுடைய சின்னமா இருக்கக்கூடிய சக்கரத்துல முன்னாடியே விட்டுடுறேன், நீ எனக்கு பதிலா பவுண்டர்கிட்ட போய் நான் சொன்ன உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுல, உனக்கு எது சரின்னு அதை செய் அப்படின்னு சொல்றாரு. இத்யுக்தா சம்பிரஹச சிரிச்சுட்டே சொல்றாரா, நிஜ சின்ன மகம் சக்கரம் சமுத்திரே தொயி இதி வை. நீ எந்த சக்கரத்தை உன்னுடையதுன்னு சொல்றியோ அதை நான் விட்டுறேன். இப்போ வாச்சியச்ச பௌண்டரகோ கத்வா துவயா தூத வச்சோமம்மா, நீ போய் என்னுடைய வாக்கியத்தினால சொல்லு. ஞாதா துத் வாக்கிய சத்பாவா எத் காரியம் தத் விதீயதாம், உனக்கு எது சரி தோன்றதோ அதை பண்ணு.
கிரகீத சின்ன வேஷோ அகம் ஆகமிஷாமி தேபுரம் உத்ஸ்ரக்ஷாமி ச தச்சக்கரம் நிஜ சின்னம் அசம்சயம். அதாவது அந்த அந்த என்னுடைய சின்னங்களை எல்லாம் இந்த இடத்துல நான் உங்களுக்கு வரேன். அதாவது அந்த சுதர்சன சக்கரத்துல உங்ககிட்டயே கொடுத்துடுறேன். நீ வான்னு சொன்னா அதை நான் நிச்சயம் வரேன், நாளைக்கே வரேன், போயிட்டு வா அப்படின்னு விட்டார் அவர். ஆஜ்ஞா பூர்வம் ச யதிதம் ஆகச்சேதி त्वयावुतं சம்பாதயிஷ்யே ஸ்வஹா துப்யம் சமாகப்ய விலம்பிதம். உடனே நாளைக்கே வரேன். சரணந்தே சமபேத்திய கர்த்தாஸ்மி நிருபதே ததா யதா त्वत्तः பயம் பூயோ நமே கிஞ்சித் பவிஷ்யதி. அதாவது உன்கிட்ட சரணாகதி பண்ணி எனக்கு எப்படி பயம் இல்லாமல் இருக்கும் அப்படியே பண்றேன், இது சந்தேகமே வேண்டாம். இப்போ இந்த கிஞ்சித் பவிஷ்யதி இத்யுக்தே அபகதே தூதே சம்ஸ்மிருத்யா அபியாகதம் ஹரிஹி கருத்மந்தம் அதா ஆருஹ்ய துரிதா தத்புரம் யயோ. இதையெல்லாம் இந்த இதெல்லாம் ஒரு 2 இதுல பேசுறாரு பெருமாள். ததஸ்து கேசவோத்யோகம் ஸ்ருத்வா காஷி பதிஸ்ததா சர்வசைன்ய பரிவாரா பாஷ்ணிகிராக உபாயோ. இந்த மாதிரி கிருஷ்ணன் சொன்ன உடனேயே அந்த கருடன் மேல ஏறிண்ட அந்த காசிக்கு போனார். அவன் வந்திருக்கான்னு தெரிஞ்சிருந்த உடனே அந்த காசி ராஜா என்ன பண்ணா, தனக்கு சைன்யங்களை எல்லாம் அழிச்சுட்டு போய் அந்த பவுண்டரகனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வந்துட்டான். அந்த காசிராஜன்றவன் வந்தான். அப்போ அந்த பவுண்டரக வாசுதேவன் என்ன பண்ணா, தன்னுடைய பெரிய சைன்யத்தோட அந்த காசிராஜனுடைய அந்த சைன்யத்தோடையும் வந்தான். ததோ பலேன மகதா காசிராஜ பலேனச்ச பவுண்டரகோ வாசுதேவோ அசோ கேசவா அபிமுகோ ஜெயோ. பெருமாளை நோக்கி வந்தான். இப்போ வந்தா தம் ததர்ஷ ஹரிஹி தூராது உதார சந்தனே ஸ்திதம் சக்கரஹஸ்தம் கதாசார்ங்க பாகும் பாணி கதாம்புஜம். அங்க வந்த உடனேயே தேர்ல ஒரு சங்கு சக்கரத்தோட வந்திருக்கக்கூடிய அந்த பவுண்டரக வாசுதேவனை பார்த்தா ததிருஷே ஹரிஹி ஸ்ரக்தரம் பீதவசனம் சுபர்ண ரச்சிதத்வஜம் பக்ஷஸ்தலே கிருதம் சாஸ்ய ஸ்ரீவத்சம் ததிருஷே ஹரிஹி கிரீட குண்டலதரம் நானாரத்னோபசோபிதம் தந்துஷ்டுவா பாவகம்பீரம் ஜஹாச கருடத்வஜா. இவன் மாதிரியே வேஷம் போட்டு வந்த உடனே பார்த்துட்டு பெருமாளை பார்த்து சிரிச்ச. யுதேச்ச பலேன அஸ்ய ஹஸ்தி அஸ்வ பலினா த்விஜ நிஸ்திரிம்ஷா அசி கதா சூல சக்தி கார்முகசாலினா க்ஷணேன ஷார்க நிர்முக்தைஹி ஷரைஹி அரிவிதாரணைஹி கதா சக்கர நிபாதைச்ச சூதயாமாச தத்பரம். க்ஷணகாலத்துல அந்த ஒரு இதையெல்லாம் அழிச்ச ஒரு நொடியில அழிச்சுட்டார். காசிராஜ பலம் செய்வம் க்ஷயம் நீத்வா ஜனார்தனா உவாச்ச பவுண்டரகம் மூடம் ஆத்ம சின்னோபலட்சிதம். காசிராஜனை அழிச்ச உடனே இவனை பார்த்து அந்த பவுண்டரக வாசுதேவனை பார்த்து சொல்ல ஆரம்பிச்சார். பவுண்டரகோக்தம் துவயா யத்து தூதவக்திரேண மாம் பிரதி சமுத்ஸ்ருஜ இது சின்னானி தத்தே சம்பாதயாம்யம். டே, நீ இந்த மாதிரி தூதுவன் வாயிலா சொன்னையோ சின்னங்களை எல்லாம் விட்டுடுன்னு சொன்னையோ இல்லையோ, பார் இந்த இந்த சக்கரத்தையும் கதையும் உங்ககிட்டயே விட்டுட்டேன் போ. அதாவது என்னுடைய கருடனையும் விட்டுட்டேன், இந்த கருடனையும் நீயே ஏத்துக்கோ. காசிராஜபலம் பவுண்டரம் சக்கரம் ஏதத் சமுத்ஸ்ருஷ்டம் கதாயம் தே விசர்ஜிதா கருத்மானேஷ உத்ஸ்ருஷ்டா சமாரோகஸ்து தேத்வஜம். இந்த கருடனை கொடியில ஏத்திக்கோ, எல்லாத்தையும் கொடுக்குறேன் உங்ககிட்டயே. ஸ்ரீ பராசரஹா இத்யுச்சார்ய விமுக்தேன சக்கரேண அசோ விதாரிதா பாதிதோ கதையா பக்னோ துவஜா அஷ்டஸ்ய குருத்மதா. இந்த சக்கரத்தை விட்டாரோ இல்லையோ அவ்வளவுதான், அந்த சக்கரம் அவனுடைய தலையை அறுத்து அவனை தள்ளித்து கருடன் அவனுடைய கொடியை கீழே அறுத்து தள்ளிவிட்டார். எல்லாரும் ததோ ஹாஹா கிருதே லோகே காஷி புலி அதிபோ பலி யூதே வாசுதேவேன மித்ரஸ்யாஹோ பிரசிதோ ஸ்திதா. உடனே அந்த அந்த இந்த காசிராஜன் என்ன பண்ணா, பவுண்டரகனை கொன்னதுக்காக கிருஷ்ணனுக்கு அவனோட
பழி வாங்கணும்னு நினைச்சுட்டு சண்டை போட ஆரம்பிச்சான். ததா ஷார்கதனோ முக்தை சிக்வா தஸ்ய சிரஸ்சரை காசி குருவியாம் சிக்ஷேப குருமல் லோகஸ்ய விஸ்மரன். உடனே அந்த பெருமாளுடைய ஆயுதங்கள் இதையெல்லாம் எல்லாத்தையும் அந்த இதையெல்லாம் போனார், அடிச்சுட்டு காசிபுரியாம் அந்த காசிபுரிக்கு போனார். ஹத்வாதம் போன்றுகம் சௌரிஹி காசிராஜம் ச சானுகம் புனः துவாரவதீம் பிராப்தோ ரேமே ஸ்வர்ககதோ யதா. உடனே அந்த ஒரு தன்னுடைய பட்டணமாக இருக்கக்கூடிய மறுபடியும் துவாரகைக்கு அங்க சந்தோஷமாக இருந்தார். அந்த உடனே இங்க தச்சிரஹா பதிதம் தத்ர திருஷ்டுவா காசிபதேஹே புரே ஜனஹா கிம் ஏததித்யாக சின்னம் கேன இதி விஸ்மிதஹா. இப்ப இந்த காசிராஜனுடைய தலை இந்த காசிய விழுந்தது கண்டதான் பார்த்தாலாம். எல்லாம் என்ன நடந்தது? ஞாத்வாதம் வாசுதேவேன கதம் தஸ்ய சுதஸ்ததா புரோஹிதேன சகிதஸ்தோஷயாமாச சங்கரம். உடனே இந்த யாரும் போன உடனே காசி மன்னனுடைய காசியனுடைய அந்த ராஜாவினுடைய பிள்ளை அவன் உடனே பார்த்தானா பகவான் தான் தன்னுடைய அப்பாவை கொண்டு இருக்கான்னு தெரிஞ்சின்ற உடனே அந்த அந்த உடனே சிவனை ஆராதிக்க ஆரம்பிச்சானாமா. அவிமுக்தே மகாக்ஷேத்ரே தோஷிதத்தேன சங்கரா வரம் பிரணீஷ்வா இது ததாதம் புரோவாச்ச. உடனே அந்த காசிராஜனுடைய பிள்ளை தபஸ் பண்ணி சிவனுங்கிட்ட கேட்கிறான், அந்த அவிமுக்த கஷேத்திரம்னு அந்த காசியில இருக்கக்கூடிய சிவன் என்ன வேணும்னு கேட்டாருப்போ அவன் இந்த ஒரு ஒரு இந்த அவங்க அப்பாவை கொன்ன இந்த கிருஷ்ணனை அழிக்கிறதுக்கு ஒரு பூதத்தை அனுப்பின அக்னியிலிருந்து உண்டாக அவன் கிருஷ்ணனை எரிக்கணும். ச அவிமுக்தே மகா வரம் பிரணீஷ்வா இது ததாத்தம் புரோவாச்ச நிருபாத்மதம் ச வவ்ரே பகவன் கிருத்யா பித்ருஹந்துர் வதாயமே சமுத்திஷ்டது கிருஷ்ணஸ்ய தொத் பிரசாதான் மகேஸ்வரா. உடனே சொன்னார் அவன் பரமேஸ்வரன் ஏவம் பவிஷ்யதி இத்யுக்தே அக்ஷிணாக்னேஹே அனந்தரம் மகாகிருத்யா சமுத்தஸ்தோ தஸ்யைவ அக்னேஹே விநாசனி. அந்த ஒரு அந்த தட்சிணாக்னியிலிருந்து ஒரு பெரிய பூதம் கிளம்பித்தான். அது இந்த அந்த என்ன பண்ணித்தான் தத்தோ ஜுவாலா கலாலாஸ்யா ஜுவல கேசக பாலிகா கிருஷ்ண கிருஷ்ணேதி குபிதா கிருத்யா துவாரவதீம் யயோ. உடனே அந்த கோபத்துடன் கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கத்திட்டு துவாரகையை நோக்கி வந்துதான். அது தாம் அவேக்ஷ ஜனாஹா திராசாத் விச்சல லோச்சனான் மனே யயோ சரண்யம் ஜெகதாம் சரணம் மதுசூதனம். உடனே துவாரகையில இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் பெருமாளை போய் சரணாகதி பண்ணா. காசிராஜ் சுதேன அயம் ஆராத்திய விஷபத்வஜம் உத்பாதிதா மகாகிருத்திய ஏவம் ஆகம்ய அத சக்ரினா. காசிராஜனுடைய அந்த பிள்ளையினால பரமேஸ்வரனை ஆராதிச்சு வந்திருக்கக்கூடிய பூதம் இது. ஜஹீகிருத்யா இமாம் உக்ராம் வன்னி ஜுவாலா ஜட்டாலகாம் சக்கரம் உத்சிருஷ்டம் அக்ஷேஷு கிரீடாசக்தேன லீலையா. அப்போ அந்த ஒரு வந்த உடனேயே பெருமாள் அந்த உடனே இந்த பெருமாள் சக்கராயுதத்தை பிரயோகம் பண்ண அக்னி மாலா ஜட்டில ஜுவாலோத்கார அதிபீஷணம் கிருத்தியாம் அனுஜகாம ஆசு விஷ்ணு சக்கரம் சுதர்சனம். அந்த சுதர்சன சக்கரம்ங்கிறது என்ன பண்றதுன்னு கேட்டா அத அந்த 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 அக்னியானது தாங்க முடியல, சுதர்சன சக்கரத்தினுடைய ஒளியை தாங்க முடியல. சக்கர பிரதாப நிர்தக்தா கிருத்யா மாகேஸ்வரி ததா நனாச வேகினி வேகாது ததபி அனுஜகாம. அந்த அந்த சுதர்சன சக்கரம் அந்த அக்னிய கக்கின்னு வந்த உடனே அந்த அக்னியை தாக்க ஆரம்பிச்சது. அதனால ஓட ஆரம்பிச்சுதான். அது ஓட சக்கரமும் திருப்பி துரத்தின்னு வந்துதான். சக்கரம் பிரதாப நிர்தக்தா கிருத்யா மாகேஸ்வரி. அந்த தன்னுடைய இதெல்லாம் எழுந்தத ஒரு காசி நகரத்துக்குள்ள ஓடி போச்சான். அது மாகேஸ்வரன் வேகினி வேகாது தன் அனுகாம கிருத்யா வாரணாசீமேவ பிரவேச துவரான்விதா விஷ்ணு சக்கர பிரதிகத பிரபாவா முனிசத்தமா. அப்போ அந்த காசியை காசியினுடைய ஒரு அந்த அஸ்திர சத்திரங்களை எல்லாம் கொண்டு அந்த சக்கரத்தை எதுக்க ஆரம்பிச்சா. ததா காசிபலம் பூரி
பிரமதானாம் ததா பலம் சமஸ்த சஸ்திராஸ்திரயுதம் சக்கரஸ்ய அபிமுகம் யயோ சஸ்திராஸ்திரம் மோக்ஷ சதுரம் தக்தா தத் பலம் ஓஜசா கிருத்யா கர்ப்பாம் அசேஷாம் தாம் ததா வாராணசியும் புரியும். அப்போ அந்த சுதர்சன சக்கரம் இந்த அஸ்திரஸ்திரங்களால பிரயோகத்தை வந்த உடனேயே அங்க இருக்கக்கூடிய காசிராஜனுடைய சேனை அந்த இருக்கக்கூடிய அந்த வாராணசி நகரமும் எரிஞ்சு போயிட்டு தான் இருக்கும். சம்ப்ரூ சமூ சபூபிருத் பிருத்திய பௌராந்து சாஸ்வ மாதங்க மானவாம் அசேஷ கோஷ்ட கோஷாந்தாம் துர்நிரீக்ஷாம் சுரைரபி ஜ்வாலா பரிஷ்கிருதா அசேஷ கிரக பிராகார சத்வராம் ததாக தத்தரேச்சக்ரம் சகலாமேவ தாம் புரீம் அக்ஷீணாம் அமர்ஷமத் துக்ரம் சாத்தியாசாதன சசுஸ்பிரகம் தச்சக்கரம் பிரஸ்புர தீப்தி விஷ்ணோஹோ அத்தியாயோ கரம். எல்லாத்தையும் அந்த சுதர்சன சக்கரம்ங்கிறது எரிஞ்சுட்டு அதை சாம்பலாகிட்டு மறுபடியும் இந்த வந்த உடனே பகவானுடைய கைக்கு வந்துடுத்து. அந்த அந்த பகவானுடைய கைக்கு வந்த உடனேயே அது சாந்தத்தை அடைந்தது. விஷ்ணோகோ அத்தியாயோ கரம் அப்படின்னு இது அந்த பௌண்டரகவதம். இது 35வது அத்தியாயம். 36வது அத்தியாயத்துல சாம்பன் இதையெல்லாம் முடிச்சு இன்னொரு 2 அத்தியாயத்துல இந்த இதை முடிக்க போற. 38வது இதுல போய் முடிச்சுட்ட உடனே 6வது நிமிஷத்துக்கு போக போறோம். தொடர்ந்து அடுத்த வாரம் பார்க்கலாம். இன்னைக்கு சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். உங்களுடைய பாக்கியம். கிருஷ்ணாவதாரமும் அற்புதமா இருக்கு தேவதர் சாதிக்க. பாவதாளுக்கு ஏதாவது சம்சயம் இருந்ததுன்னா அன்மியூட் பண்ணிட்டு கேட்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன் அடியன். சுவாமி, இப்போதைக்கு இந்த கிருஷ்ண வம்சம் ட்ரேஸ் பண்ண முடியறதா அடியன்? இல்லைன்னா அந்த யுகம் போகும்போது ஃபுல்லா எல்லாம் அழிஞ்சு போயிடுதா அடியன்? அதெல்லாம் இல்ல. அந்த யுகத்திலேயே, அதாவது இந்த யாதவர்கள்லாம் ஒருத்தருக்கு அடிச்சு சொல்ல போறாருங்க. யாதவர்கள் எல்லாருமே அழிஞ்சு போயிட போறாங்க. அதோட போயிட போறது, அதோட அழிஞ்சுடுறது, அவ்வளவுதான். இப்போ உண்மை ட்ரேசிங் இல்ல இல்லையா அடியன்? துவாரையே போயிடுறது. அதெல்லாம் அவதாரத்தினுடைய பர்பஸ் முடிஞ்சு போயிடுறது. அடியனுக்கு இன்னொரு இது, இப்ப இவ்வளவு கிருஷ்ணனுடைய அவதாரம் பகவானுடைய அவதாரம் தெரிஞ்சும் இந்திரனோ பரமேஸ்வரனோ திரும்பவும் இந்த யுத்தம் இப்படின்றதெல்லாம் விவரிக்கிறது. அது என்ன மாயையினால நடக்கிறதா? இது என்ன காரணம் திரும்ப இது நடக்கிறது? மாயைதான் காரணம். அதாவது அவளுக்கு தெரியும், they get carried away by others. யாராவது கூட்டி விடுறது கலப்பி விடுறது தானே. அதனால வரைச்சே பண்ணி பாக்குறதா. நம்மளே பண்றோமே, நமக்கே தெரியறதோ இல்லையோ. நம்ம லெவல்ல அது ஒரு மாதிரி. அதாவது பகவானுடைய அனுகிரகத்தினால அந்த ஒரு இதுல இருக்கா அப்படிங்கிறச்சே அதுவும் ஆச்சரியமா இருக்கு. அதுதான் அப்பப்போ மறந்து போயிடுறதே. அப்போ நம்மளும் அதே தான் பண்றோம். நம்ம பண்றது நமக்கு அவளுக்கு வித்தியாசம் கிடையாது. அவ்வளவுதான். கொஞ்சம் எக்ஸால்டட் ஸ்டேட்டஸ்ல இருக்காங்க. நமக்கே தெரியுது நம்ம பண்ற தப்பெல்லாம் இது பெருமாள் பண்றாரு, அது இதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். அதனால தப்ப நிறுத்துறது இல்லையே, தப்ப பண்ணிட்டு தானே இருக்கோம். அப்ப போயிட்டு மறுபடியும் தப்பு பண்றேன்னு பெருமாள்கிட்ட போய் அபராத க்ஷமம் பண்ணிக்கிறோம். அதேதான்.